ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் த கான்ஜரிங் லாஸ்ட் ரைட்ஸ், இந்த கான்ஜரிங்கோட 4வது படம் இது. அண்ட் ஐ திங்க் இந்த கான்ஜரிங் என்டையர் யூனிவர்ஸோட 10வது படம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தினுடைய ரிவ்யூ மற்றும் ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய ஸ்டோரி கிட்டேருந்தே பார்த்திங்கன்னா போயிடலாம். ஸோ இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா த ஸ்மர்ல் கேஸ். ஸோ பார்த்திங்கன்னா த ஸ்மர்ல்ஸ்ன்ற அந்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒரு பேரானார்மல் ஆக்டிவிட்டி அதெல்லாம் பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த சேம் டைம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம லொரேன் த வாரன் ஃபேமிலி அவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அவங்களுமே பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க. ஸோ பேரானார்மல் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஸ்மால் ஃபேமிலியுமே நடக்குது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா வாரன் ஃபேமிலியுமே பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ அவங்க வாரன் ஃபேமிலியில் அவங்க பொண்ணுக்குமே பார்த்திங்கன்னா விஷன் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. விஷனை பார்த்திங்கன்னா அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியாகவே. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம லொரேன் வாரனுக்குமே பார்த்திங்கன்னா அப்பப்போ விஷன் வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது. அண்ட் அந்த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஸ்மால் ஃபேமிலி பார்த்திங்கன்னா இந்த கேஸ்னால ரொம்பவே அஃபெக்ட் ஆகப்படுறாங்க. அவங்க தாத்தா பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் ஃபேமிலியில் ஒரு தாத்தா இருப்பார். ஸோ அந்த தாத்தா பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடியை வாங்கி வைப்பார். ஸோ அந்த கண்ணாடி நாணயமாக அது ஒரு சபிக்கப்பட்ட கண்ணாடி. ஸோ அது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அதனால தான் பிரச்சனை தெரிஞ்சதுக்கப்புறம் அது குப்பைத்தொட்டியில் போட்டுருவாங்க. அது குப்பை வண்டியில் எடுத்துகிட்டு போகும்போது உடஞ்சிரும். பட் இருந்தாலுமே கூட எண்டிங்கில் அந்த இது ஸ்டில் அவங்க ஹவுஸில் தான் இருக்குன்றத எண்டிங்கை போகும்போது பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல திகிலூட்டும் சம்பவமாக பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அண்ட் அட் சேம் டைம் அனபெல் பார்த்திங்கன்னா ஜூடியை பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு அனபெல் பார்த்திங்கன்னா அதுவுமே பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதோட சம்பவம் பார்த்திங்கன்னா உண்மையில் தரமாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி மொத்தமாக அனபெல் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காகவே ஸ்பெசிஃபிக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு கோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டோட்டலாக 3 கோஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 3 பேய்களையுமே அந்த கண்ணாடி மூலிமா அந்த 3 ஃபேஸ் இருக்கும் அந்த கண்ணாடிக்கு. ஸோ அது மூலிமா பார்த்திங்கன்னா நமக்கு இது பண்ணுறாங்க. ஸோ கடைசியில் எண்டிங்கில் லொரேன் அண்ட் எட் வாரன் அண்ட் டோனி அப்படின்ற கேரக்டர் பார்த்திங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது சேம் டைம் கடைசியில் நல்லாவே பார்த்திங்கன்னா அவருக்கு நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா போயிருந்துச்சு. அந்த கடைசியில் நம்ம ஜூடி அவங்களுமே சேர்ந்து பிரேவரி அண்ட் கரேஜ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் கண்ணாடி கை வச்சு அந்த பேயை பார்த்திங்கன்னா அடக்கி ஓட்டுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் கிட்டது நெக்ஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ்ஸ் போயிடலாம். ஸ்டோரி முடிஞ்சு பாசிட்டிவ்ஸ் கிட்ட நம்ம பார்த்திங்கன்னா போயிடலாம். ஸோ பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த கான்ஜரிங் டெவில் மேட் மீ டூ இட்டில் பார்த்திங்கன்னா ஜம்ப் ஸ்கேர்ஸ் நிறைய இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் அது எதுவுமே தேவையில்லாத அணி மாதிரி இருந்துச்சு. அது சேம் டைம் டெவில் மேட் மீ கான்ஜரிங் 2 படத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு மாதிரி டம்மி படமாக பார்த்திங்கன்னா நமக்கு ஃபீல் ஆச்சு. கான்ஜரிங் 1 to 2 படமே கம்பேர் பண்ணும்போது கான்ஜரிங் 3 கொஞ்சம் டம்மியாக இருந்துச்சு. கான்ஜரிங் 4 பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருக்குது. பட் ஸ்டில் கான்ஜரிங் 2 அளவுக்கு இல்லாட்டாலுமே உண்மையிலேயே ஒரு கான்ஜரிங் 1 கொடுத்த அந்த ஒரு வைப்பு 1, 2 கொடுத்த அந்த வைப்பு பார்த்திங்கன்னா இது அப்படியே பிடிச்சிட்டு இருக்குது. 3 மட்டும் குரூப்பில் டூப் மாதிரி இருக்குது. பட் ஆனால் இந்த 4 பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அந்த கான்ஜரிங் படங்களோட கொஞ்சம் லிங்க் ஆன மாதிரி நல்லாவே காமிச்சிருந்தாங்க. 3 மட்டும் தான் குரூப்பில் டூப்பாக எனக்கு பார்த்திங்கன்னா ஃபீல் ஆச்சு. இந்த கான்ஜரிங் 4 இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 3 கான்ஜரிங் படங்களையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ஜரிங் 1ல் ஜம்ப் ஸ்கேர்ஸு நிறையா இருக்கும். கதையோடு அதை லிங்க் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது மொதல் படங்களால நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. கான்ஜரிங் 2ல் கதைக்கும் நல்லா லிங்க் ஆகிருக்கும். ஜம்ப் ஸ்கேர்ஸ் ஸ்டார்டிங்கில் 10 நிமிஷம் நிம்மதியாக போகும். அதுக்கப்புறம் பதட்டமாகி கடைசி வரைக்கும் பதட்டத்திலே வச்சுருப்பாங்க. அது ஜம்ப் ஸ்கேர்ஸாக வச்சு நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. 3ல் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு ஜம்ப் ஸ்கேர்ஸ் எதுக்கு இருக்குன்னு அதுக்கே தெரியாது. இந்த வைக்கணும் அப்படின்ட்டே வச்ச ஒரு ஜம்ப் ஸ்கேர்ஸ் தான். இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்குது. பட் ஆனால் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான இடங்களில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஜம்ப் ஸ்கேர்ஸை வச்சுருக்கிறாங்க. நிறைய 2, 1 அந்த 3ல் இருந்த அளவுக்கு எல்லா சீனும் ஜம்ப் ஸ்கேர்ஸை வச்சே ஓட்டுற மாதிரி இல்லாமல் தேவையான இடங்களுக்கு மட்டும் ஜம்ப் ஸ்கேர்ஸை வச்சு படத்தை உண்மையாக நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஒரு சில ஜம்ப் ஸ்கேர் தேவையில்லாத அணி மாதிரி தோணும். ஒரு சில சீன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளை பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காகவே வச்ச மாதிரி இருக்கும். பட் ஆனால் நமக்கு பயமே வந்திருக்காது. வேறு வழியில் வச்ச மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி ஏகப்பட்ட சீன் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே உங்களை பயமூட்டக்கூடிய சீனும் இருக்குது. அது தேவையான இடங்களை மட்டும் வச்சு மற்ற இடங்களில் நல்லா ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நகர்த்திருந்தாங்க. அது உண்மையிலேயே பார்த்திங்கன்னா பாராட்டியே ஆகணும். இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக நான் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பார்க்குறேன். அட் த சேம் டைம் எட் அண்ட் லொரேன் வாரோட கேரக்டர் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் யங் பர்சன் பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து எண்டிங் பிடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எண்டிங்கில் நம்ம லொரேனுக்கு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனவுல வந்த மாதிரி பார்த்திங்கன்னா காமிச்சு இந்த படத்தை பார்த்திங்கன்னா முடிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இந்த எட் அண்ட் லொரேன் வாரன் இந்த கான்ஜரிங் யூனிவர்ஸில் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவங்களோட ஸ்டோரி இதோட எப்படி கம்ப்ளீட்டாக ஒரு ரிடம்ஷன் கொடுத்து முடிச்சு விட்ட மாதிரி தான் பார்த்திங்கன்னா எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் ஐ திங்க் கான்ஜரிங் லாஸ்ட் ரைட்ஸ் அப்படின்னு தான் டைட்டிலே வச்சுருக்கிறாங்க. இதுக்கப்புறம் கான்ஜரிங் படங்களே வராது. இது யூனிவர்ஸ் அதோட முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இருந்தாலும்
படங்களை இந்த படத்தில் காமிச்சது பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. டைட்டிலும் லாஸ்ட் ரிச்னு சொல்லி அப்படி தான் வச்சுருக்கு இந்த சமயத்தில். பட் இப்போதைக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் வந்து அவங்க ஸ்டில் கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி என்னமோ சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கான சான்சஸ் எப்படின்னு தெரியல. அப்படி ஒரு வேளை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம யங் எட் அண்ட் லொரைன் அவங்கள பேஸ் பண்ணப்பட்ட ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் உண்மையிலேயே ஒரு காஞ்சரிங் இந்த 4th லாஸ்ட் ரைஸ் படம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வந்து டெவில் மேட் மீ டூ இட் பண்ண மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இல்லாமல் உண்மையிலே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. இந்த படம் பார்த்து முடிச்சு நீங்கள் வெளியே வரும்போது இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி பண்ணினாலுமே கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸ்டில் 2 அளவுக்கு இல்லாட்டாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும் உங்களை. அடுத்து நம்ம நெகட்டிவ்ஸ் கிட்ட வரும்போது நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. டோனி கேட்டர் டெவலப் நல்லா கொடுத்துருந்தாலுமே கூட டோனி வர ஒரு சில சீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்தடிச்ச மாதிரி கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா அந்த கேரேஜில் வந்து பேசுகிற சீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் போன மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அது வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் தான், அதுவுமே பெரிய நெகட்டிவ் கிடையாது, ஒரு சின்ன நெகட்டிவ். எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எனக்கு பிடிக்கல. ஜஸ்ட்டு கண்ணாடியில் கையை வச்சாங்க, பேய் ஓட்டிட்டாங்க, அந்த மாதிரி காமிச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எண்டிங் மட்டும் எனக்கு கொஞ்சம் வீக்னஸாக தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் வீக்னஸில் ரொம்ப பெரிய வீக்னஸாகவே தெரிஞ்சிச்சு. அண்ட் அனபலை வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த அனபல் எங்கேயுமே காமிச்ச மாதிரி தெரியல. பட் ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு சின்ன நெகட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோணுச்சு. ஆக மொத்தம் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே தரமான வெறித்தனமான படங்க. கண்டிப்பாக எல்லோருமே போய் பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு சென்ட் ஆஃப் நல்ல ரெடம்ஷன் ஆர்க் கொடுத்து ரெட் அண்ட் லொரைன் வார்க்கோட ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு படம் காஞ்சரிங் லாஸ்ட் ரைஸ். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல காஞ்சரிங் படத்தை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். கடைசியாக காஞ்சரிங் 2 தான் நல்லா இருந்துச்சு. காஞ்சரிங் டெவில் மேட் மீ டூ இட் ஒரு டிசப்பாயின்மெண்ட் அமைஞ்சிருச்சு. இது வந்து கன்ஃபார்ம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கன்ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை பண்ண அதுக்கு வந்து 100% கேரண்டி இருக்குது. படத்தை கண்டிப்பாக போய் வைக்கலாம். நிறைய பேருக்கு கன்ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வர நிறைய ஹாரர் படங்களை ஜம்ப்ஸ்கேர்ஸ் இஷ்டத்துக்கு தான் வச்சுட்ருக்காங்களே தவிர்த்து கதைக்கு தேவையான இடங்களில் வைக்காமல் எல்லா இடத்துக்கும் ஜம்ப்ஸ்கேர்ஸ் வச்சு எல்லாத்தையும் பயமுறுத்தணுன்னே எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லாமல் ஜம்ப்ஸ்கேர்ஸ் அப்படின்ட்டு தேவையான இடங்கள் மட்டும் வச்சு பேர் எடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த படம் கன்ஃபார்ம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் காஞ்சரிங் படங்களை பார்க்காதவங்களுக்கு கூட இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த காஞ்சரிங் யூனிவர்ஸ்குள்ளே குதிக்கிறதுக்கு உண்டான சான்சஸுமே இருக்குது. ஸோ உண்மையிலே ஒரு நல்ல படம். எல்லாருமே கன்ஃபார்ம் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.